ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு வரலட்சுமி விரதம். இந்த வருடம் வரலட்சுமி விரதம் எப்போ வருது, தேதி, நேரம், நாள், அது மட்டும் இல்லாமல் பூஜையில் வாங்கி வைக்கக்கூடிய ஒரு பொருள் அது என்ன, அந்த பொருள் வைத்தா கலசம் வைத்த முழு பலன் நமக்கு கிடைக்கும், செல்வம் சேருவதற்கும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான ஒரு வழிபாட்டை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விரதம் பெண்களால் கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம். இந்த விரதத்தை எடுத்து வழிபாடு செய்து வந்தால் நமக்கு மகாலட்சுமி தாயாரோட முழு அருளும் நமக்கு கிடைக்கும். விரதத்தில் சக்தி வாய்ந்த விரதம் வரலட்சுமி விரதம். அந்த நாளில் நம்ம மனமுருகி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்தால் நமக்கு மகிழ்ச்சியும் செல்வமும் சிறப்பான ஆரோக்கியமும் கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக பெண்கள் வரலட்சுமி விரதத்தை எடுக்கும் பொழுது அவர்களுடைய கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்குங்கிறதுனால தான் காலங்காலமாக இதை பெண்கள் தவறாமல் தங்களுடைய குடும்ப நலனுக்காக வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க. இந்த விரதத்தை வரலட்சுமி நோன்பு, மாங்கல்ய நோன்பு, சுமங்கலி விரதம் அப்படின்னும் நிறைய பேரில் சொல்லுவாங்க. யார் ஒருத்தவங்க வரலட்சுமி விரதம் இருந்து வழிபடுறாங்களோ அவங்களுக்கு அஷ்டலட்சுமிகள்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமிகளின் அருள் கிடைக்கும். அதே போல் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கு இணையான பலன் நமக்கு கிடைக்கும். ஆண்டுதோறும் ஆடி மாதத்தில் வளர்பிறையில் வரும் கடைசி வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதங்கிறது வரும். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் வருது. அதாவது பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் இந்த லட்சுமி பூஜை வருது. இந்த வரலட்சுமி விரதம் இருக்கிறவங்க அந்த நாளில் சில பேர் கலசம் வைத்து வழிபாடு செய்யும் வழக்கம் வச்சுருப்பாங்க. சில பேர் மகாலட்சுமி தாயாரோட படத்தை வைத்து மட்டும் வழிபாடு செய்யும் வழக்கம் வச்சுருப்பாங்க. அந்த நாளில் மகாலட்சுமி தாயாரோட 108 திருநாமங்களை சொல்லியும் லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி, ஸ்ரீசுக்தம் பாராயணம் செய்தும் வழிபாடு செய்வது மிகப்பெரிய அளவில் நம்ம வீட்டிற்கு நன்மைகளை கொடுக்கும். அதோட வீட்டிற்கு பெண்களை அழைத்து அவங்களுக்கு குங்குமம், மங்கள பொருட்கள், தாம்பூலம் இதெல்லாம் கொடுத்து வயதில் மூத்த பெண்கள் கைகளால் நோன்பு கயிறு கட்டிக்கிட்டு அவர்கள்ட்ட ஆசி பெறணும். யார் ஒருத்தவங்க வரலட்சுமி விரதத்தை எடுத்து வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாரின் முழு அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். அதோட குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பொருளாதார சிக்கல்கள், கடன் பிரச்சனைகள் அனைத்துமே விலகி நிம்மதி கிடைக்கும். 8/8/2025 வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் வருது. அம்பாளை வீட்டிற்குள்ளே அழைக்க உகந்த நேரம் பார்த்திங்கன்னா 7/8/2025 வியாழக்கிழமை மாலை 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அம்பாளை நீங்கள் வீட்டிற்குள்ளே அழைக்கலாம். பூஜை செய்ய உகந்த நேரம் பார்த்திங்கன்னா 8/8/2025 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே, இல்லைன்னா காலை 6:30லேருந்து 7:15க்குள்ளே. அப்படி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா காலை 9:15லேருந்து 10:15 வரைக்கும் நீங்கள் பூஜை செய்யலாம். புனர்பூஜை செய்ய உகந்த நேரம் பார்த்திங்கன்னா 9/8/2025 சனிக்கிழமை காலை 7:45 முதல் 8:45 வரைக்கும் நீங்கள் புனர்பூஜை செய்யலாம். அப்படி அந்த நேரத்தை தவிர்த்துட்டிங்கன்னா 10:45லேருந்து 11:45 வரைக்கும் காலையில் அந்த நேரத்தில் நீங்கள் புனர்பூஜை செய்யலாம். இப்போ பூஜை செய்யறதுக்கான நேரம் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். எப்பொழுதும் போல் நீங்கள் வழிபாடு எப்படி உங்கள் வீட்டில் வரலட்சுமி நோன்புக்கு கலசம் வைத்து வழிபட்டாலும் சரி, அல்லது படம் வைத்து வழிபட்டாலும் சரிங்க, எந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களோ அதே போல் இந்த முறையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வரலட்சுமி விரதத்தின் போது உங்களுடைய வழிபாட்டு முறைகள் எப்படியாக இருந்தாலும் இந்த 3 பொருட்களை வச்சு வழிபடும் போது தாயாரோட அனுகிரகம் கிடைக்கும், குபேர சம்பத்து உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு இந்த வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் பழக்கமே இல்லாமலும் இருக்கும். அப்படியானவங்க கூட இந்த 3 பொருட்களை வச்சு வணங்கினா அவங்களும் கலசம் வைத்து வணங்கிய முழு பலனை அடையலாம். அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி தான். இந்த நாளில் நெல்லிக்கனியை வாங்கணும். நெல்லிக்காய் சாதாரணமாக கிடைக்கிற மாதிரி இல்லைன்னா நல்ல தரமான பெரிய நல்ல நெல்லிக்கனியாக வாங்கி பூஜை அறையில் தாயார் படத்திற்கு முன்னாடி வைத்து வணங்கணும். அதுவும் வரலட்சுமி நோன்பு நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வாங்கி படைக்கணும். இந்த நெல்லிக்கனி குபேரருக்கு உகந்தது. குபேரர் வறுமையில் துன்பப்படும் பொழுது
நெல்லி மரம் வளர்த்து வழிபடுமாறு அவருக்கு சொல்லப்பட்டதா புராண கதைகள் இருக்கு. ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த நெல்லி மரம் மகாலட்சுமி தாயார் குபேரர் 2 பேருக்கும் உகந்தது. அதனால் வரலட்சுமி நோன்பு நாளில் நெல்லிக்காயை வாங்கி வாங்கிறது ரொம்ப அதிகப்படியான பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். அன்றைய நாளில் வாங்க வேண்டிய 2வது பொருள் கல்லுப்பு. அது எல்லாருக்குமே தெரிந்தது தான். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் கல்லுப்பு வாங்குறது வீட்டில் செல்வ கடாட்சத்தை அதிகரிக்கும். இந்த நாளில் மறக்காமல் அதை வாங்கி வச்சுருங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தாக்கா இது எல்லாத்தையும் விட மஞ்சள் நிற துண்டு ஒன்று வாங்கணும். இது துண்டாக இல்லாமல் ஜாக்கெட் பிட்டாக இருந்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த ஜாக்கெட் பிட்டோட குண்டு மஞ்சள் கிழங்கையும் வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு வணங்கினதுக்கப்புறம் அது உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு இல்லை உங்களுக்கு தெரிந்த சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க. அன்றைய தினத்தில் கலசம் வைத்து வழிபட்டதற்கான முழு பலனும் இந்த ஒரு வழிபாட்டிலேயே நம்ம பெறலாம். வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கலசம் வச்சு வழிபடுறவங்க தங்களோட முறைப்படி வழிபட்டு அதோட இந்த 3 பொருளையும் வைத்து வணங்கலாம். இந்த 3 பொருளை ஏதாவது ஒரு பொருளை கூட நீங்கள் வாங்கி வச்சு வணங்கலாம். அதுவும் முக்கியமானதாக நீங்கள் வாங்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். அந்த நாளில் நெல்லிக்காய் வாங்கி வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வரலட்சுமி விரதத்தில் நாங்கள் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க மாட்டோம், இந்த வழிபாடெலாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய நாளில் இந்த பொருட்களை மட்டுமாவது வாங்கி வைத்து தாயாரை வழிபடுங்க. குபேர சம்பவத்தோட நலமுடன் வாழலாம். வருகிற வெள்ளிக்கிழமை அன்று வரலட்சுமி நோன்பு ரொம்ப விசேஷமான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் உங்களுக்கு அபிஜித் நட்சத்திரமும் வருகிறது. அபிஜித் நட்சத்திரம் கேட்டதை கொடுக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நட்சத்திரம் வருகிற நாள் 8/8/2025. அபிஜித் நட்சத்திரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் அபிஜித் நட்சத்திரத்தை அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதையுமே நீங்கள் போயிட்டு பாருங்கள். ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள். அந்த நாளில் வரலட்சுமி நோன்பு அபிஜித் நட்சத்திரம் இந்த நேரத்தெல்லாம் தவற விடாதீங்க. வழிபாடு செய்யுங்க. மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருளையும் பெறலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மகாலட்சுமி தாயாரின் அருளால் அனைவரது வீட்டிலும் செல்வ வளம் அதிகரிக்கட்டும். நன்றி.